ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் இன்றைக்கி சாட்டர்டே வெஜ்ஜி சமையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தம்பிக்கு லஞ்சும் சப்பாத்தி கேட்டான். லஞ்சும் காலிஃப்ளவர் குருமாவும் செய்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாவு தேவையான அளவு மாவு நான் வீட்டில் ரேஷனில் வாங்கினது தான் க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி அதை பிசைஞ்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, சுட தண்ணி, ஆயில் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதோடு குட்டி குட்டியாக காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாக கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கறி மாதிரி ஸ்டைல்லே நான் செய்கிறேன் குருமா. இந்த ஸ்டைலே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் மறக்காத லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலிலேருந்து பெண்கள் அலுப்பில்லாத வேலை தான் செய்துன்னுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே எப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எல்லா வேலையும் எவ்வளோ உடம்பு முடியலாம் கடகடன்னு வேலை செய்துட்டு ரெஸ்ட் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு ரொம்ப உறுதியான மனசு இருக்கணும். தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு வர்ற மாரி பண்ணிக்கலாம். அதில் பூச்சி புழு இருந்தாலும் இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தண்ணியை சைடில் குடிச்சிக்கிறேன். வெயில் சீசன் ஆரம்பிச்சிச்சு, தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதுபோல் வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் குட்டி குட்டியாக அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் குருமாவுக்காக. அதோடு ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாரி, 4 பழுத்த தக்காளி, தேவையான அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கசகசாலாம் சேர்த்துக்கணும்னா. தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம். பூண்டும் பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலிஃப்ளவரும் லைட்டாக சூடாகிடுச்சு. அதையும் அடுப்பில் இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டியில் தாளிப்பு போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் குருமாவை. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் மாவு பசைஞ்சு உருட்டி தட்டிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் எனக்கு கூட மாட எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி. குருமா தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான கடலை எண்ணெய் சேர்த்துக்கினேன். ஸ்பைசஸ், வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்குன்னு சொல்ல 2 வருஷமாக நான் யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷமாக மனம் தளராத போட்டுன்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வெங்காயம் நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி பதம். அதோடு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சைடில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய், கசகசா,
சோம்பு, தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டைரக்ட் மிளகா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியை வந்து நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதோடு தேவையான மிளகாத்தூள், தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பச்சை வாசனை வர வரல கிளறி விடுங்க. விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட காலிஃப்ளவரை வந்து அந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தம்பி 7:30 மணிக்கெல்லாம் போகணுன்றதுனால டக்கு டக்குன்னு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போகிறோன்றதுனால அதோட தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நைட்டுக்கு வந்து தோசை இட்லிக்கு வரா மாரி தான் வந்து நான் குழம்பு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வெயில் சீசன்றதுனால காய்கறி அதிகமாக சேர்த்துக்கினா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே வந்து சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து நாங்கள் நான்வெஜ்ஜே செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கிழமை அந்தோணியார்னாலே சனிக்கிழமை வந்து மாதாவாக நாங்கள் கவுச்சிலாம் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து ஒரு 80% வந்து குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் 20% தான் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து கேஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு நம்ம விறகு அடுப்பில் தான் சமைச்சிக்கலான்னு எடுத்தால் வேறு அடுப்பு வந்து மாடு உடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு எங்கள் கடையில் பந்தல் கடையில் எங்கள் வீட்டுக்கார கடையிலேருந்து ஒரு கம்பி அடுப்பு வாங்கி அதில் பற்ற வச்சு நான் சமைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு எப்போவுமே மன உறுதி அதிகமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், மனம் தளராமல். அதோடு தம்பிக்கு வந்து காலிஃப்ளவர் குருமா ஊற்றி சப்பாத்தி ஊற்றி காலையிலே கொடுத்துட்டேன். மதியம் அதே கேட்டாமல் அதனால் கட்டி கொடுத்து அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் சப்பாத்தி அடுப்புலேயே போட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு உட்காந்து காலைல டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறேன். எங்கள் பாப்பா வந்துருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதுக்குள்ளே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சூடு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு இந்த காய்கறி பொரியல்கள்லாம் வச்சு ஒரு 3 விதமான பொரியல், 2 விதமான கூட்டு வச்சு தான் இன்றைக்கி மதியம் லஞ்சு சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெண்கள், ஆண்கள் எல்லாமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு பாருங்கள் எப்படி நார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடிலாம் வந்து முள் போட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு முள் போட்டு எடுப்போம். நான் இப்படி தான் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த நாரும் இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும். அதோடு வந்து ஒரு 50 கிராம் வந்து இப்போ சிறுபருப்பு ஊற வச்சு கழுவிட்டு கூட்டுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள், அதோடு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு டக்குன்னு வேலை ஆகுன்றதுனால தான் இது மட்டும் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதோடு ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள். நான் சிம்பிளான முறையில் தான் வந்து இப்போது வாழைத்தண்டு கூட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயெலாம் எதுவும் சேர்க்கலை. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அதிகமாக இருந்ததுனால மற்ற வேலைகள்லாம் செய்யணும், டயர்டாகிடுச்சு. வந்து மோர் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். மண் சட்டியில் தான் காரக்குழம்பு வைக்கிறேன். சட்டி வச்சுக்கின்னு தேவையான அளவு சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம்.
2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறியெல்லாம் வெட்டினாங்க. அதோட மோர் நாங்கள் குடிச்சிக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, மோர் குடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அதிகமாக எனர்ஜி, நம்ம குடும்பத்தையே நம்ம பார்த்துக்குறோம், நம்ம தான் நம்மளுக்கு தான் வந்து எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதோட தக்காளி வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு தக்காளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதனால் 3 தக்காளி வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் மாட்டு வண்டியில் போகும்போது அந்த உப்பு தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வந்து விசிலும் நல்லா 3 விசில் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழைய வாழைத்தண்டு சிறு பருப்பு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சிரமப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வந்து நம்ம வந்து அடுப்புங்கரையில் வந்து மெனக்கிட்டால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருள் இப்போ வந்து காய்கறியில் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய், நூக்கல், முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைப்லேயே நீங்கள் வச்சு பாருங்கள், நீங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த 2 வருஷ பயணத்தில் நான் ரொம்ப பிடிச்சி என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துக்குவேன் எப்போவுமே. இந்த பக்கம் வந்து நம்ம தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கின்னு கோஸு கூட்டு செய்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியான கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, சீரகம் எங்கள் பாப்பா தான் போடுது ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜூஸியான கோஸ் கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் தக்காளி சேர்க்குறேன். ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரசம், சாதம் எல்லாத்துக்கூட இது வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ கோஸை அள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன் சாப்பரில், அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா சிம்பிளான முறையில் தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காம தான் இன்றைக்கி நான் சமையல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். அதுவும் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை கழுவி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பும் கொதிச்சுன்னு இருக்குது. 2 நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா முருங்கைக்காய், வாழைக்காய், நூக்கல், உருளைக்கிழங்குலாம் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோஸு தொக்கும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்திரிக்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கத்திரிக்காய், தேவையான அளவு உப்பு, இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கிளறுங்க. ஒரே கடாயில் 3 ஐட்டம் செய்துக்கலாம்னு சொல்லிட்டு செய்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கின்னு அப்பளத்தை பொரித்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் இந்த அப்பளம்லாம் சாப்பிடவே மாட்டான், அதனால தான் அவனுக்கு பொரிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஐட்டம் இந்த கடாயில் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைல்டான அப்பளம் தான். அதோட குழம்பும் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கத்திரிக்காயும் பொரிச்சிக்கலாம். நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காயை சேர்த்து
பொரித்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் அதுபோல் குக்கர் விசில் கூட்டுக்கிற விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம். அதோட காரக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சுவையான காரக்குழம்பும் அது இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்ச உடனே கூட பாருங்கள் கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டியில். இப்போ கத்திரிக்காயும் குக் ஆகிடுச்சு, அதையும் எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு கடுகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பொரியலுக்காக தேவையான அளவு வெண்டைக்காய் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். மீடியமான எண்ணெய் ஊற்றியே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இந்த வாழைத்தண்டு கூட்டும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு கூட்டுக்கு சேர்த்து ஒரு கலக்கி விட்டு இப்போ தாளிப்பில் போட்டுக்கலாம். நம்ம சுவையான வாழைத்தண்டு கூட்டம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக சிம்பிளான முறையில் வெண்டைக்காவுக்கும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த காய்கறிகள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கூட்டை இறக்கிடலாம். எல்லாமே இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்லாம். 1 மணி நேரத்தில் இவ்வளோ வேலையை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கு செய்தால் 2 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம சாப்பிட உட்காரோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வறுவல், வெண்டைக்காய் வறுவல், கோஸ் கூட்டு, அப்பளம், ஊறுகாய், வாழைத்தண்டு கூட்டு, வீட்டிலே போட்ட தயிர், சொசைட்டியில் பால் போட்ட தயிர், அதோட காரசாரமான நாக்கில் எச்சு ஊறிய காரக்குழம்பு. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ருசி அள்ளுது. அதோடு உக்காந்து நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.